Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எக்ஸசைஸ் 8.1 தேர்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸில் வந்து கிளாஸ் டெஸ்ட் வந்து ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 75 மார்க், அப்புறம் 12 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 60 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க. அடுத்து 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 40 மார்க்ஸ், அடுத்து 3 ஸ்டூடெண்ட் வந்து 30 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க்கோடைய மீன் என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ மீன்னா எனக்கு எக்ஸ் பார் தான் வந்து சிம்பிள். அப்படின்னா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து நான் டோட்டல் மார்க்ஸையும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான மீன் ஆஃப் தி ஸ்கோர் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். டோட்டல் மார்க்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு 75 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா மார்க் ஆஃப் 10 ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 into 75. ஏன்னா 75 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸ். அப்படின்னா 10 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் மொத்தமாக வேணும்னா 75ஓட 10 மல்டிப்ளை பண்ணால் அப்படின்னா 750 மார்க்ஸ். அடுத்தது மார்க்ஸ் ஆஃப் 12 ஸ்டூடெண்ட்ஸ். 12 ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் மார்க் வந்து வேணும்னா 12 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த மார்க்கோட 12 வந்து மல்டிப்ளை பண்ணால் அவங்க எடுத்த மார்க் வந்து 60. அப்படின்னா 60 into 12 மல்டிப்ளை பண்ணோம்னா 720 வந்து கிடைக்கும். 720 மார்க்ஸ். அடுத்தது மார்க்ஸ் ஆஃப் 8 ஸ்டூடெண்ட்ஸ். 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்த மார்க் வந்து என்னென்னா 40. அந்த 8 ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் மார்க் வேணும்னா 8ஓட 40 வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா 8 4s are 32, அந்த 0 ஆட் பண்ணோம்னா 320 மார்க்ஸ். அடுத்தது மார்க்ஸ் ஆஃப் 3 ஸ்டூடெண்ட்ஸ். 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை மார்க் எடுத்திருக்காங்கன்னா 30 மார்க்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அப்படின்னா 3ஆல் 30 வந்து மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு 90 மார்க்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு டோட்டல் மார்க்ஸ் வந்து கிடச்சிடும். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை பேருங்கிறத கண்டுபிடிக்கணும். அடுத்தது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 10 ஸ்டூடெண்ட்ஸ், 12 ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் 8 ஸ்டூடெண்ட்ஸ், 3 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்குதோ அதான் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படின்னா 10 + 12 வந்து 22, 22 + 8 வந்து 30, 30 + 3 வந்து 33. அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 33. அப்படின்னா நான் எக்ஸ் பார் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ அப்படின்னா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மார்க் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் மார்க்குக்கு வந்து எனக்கு இங்கே கிடச்சிருக்க ரிசல்ட் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா 750. ஃபஸ்ட்டு அது கரெக்டாங்கிறத முதல்ல செக் பண்ணிப்போம். இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூஸ் எல்லாமே கரெக்டு தான், வெரிஃபை பண்ணியாச்சு. இப்போ வந்து நாம் இந்த பக்கம் போவோம். இப்போ டோட்டல் மார்க்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா மார்க்ஸையுமே வந்து ஆட் பண்ணால் அப்படின்னா 750 + 720 + 320, அடுத்து 90. 320 + 90 டிவைடட் பை மொத்தமாக எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 33. இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா 1880 வந்து கிடச்சிருக்கு டிவைடட் பை 33. இதை வந்து நம்ம 33ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னா 56.97 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இதான் வந்து எனக்கு மீனோட வேல்யூ, அதாவது எக்ஸ் பாரோட வேல்யூ 56.97 வந்து கிடச்சிருக்கு. இதை அப்ராக்சிமேட்டாக வந்து 57ன்னு சொல்லலாம். அப்ராக்சிமேட்லி 57 மார்க்ஸ்ன்னு சொல்லலாம். இதான் வந்து எனக்கு தேர்டு சம்மோட ஆன்சர். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.